ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது 1/5/2024. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி. குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது 1 வருட காலங்கள். இப்ப 2023ல அவர் பெயர்ச்சியாகி அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023ல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி ஆயிடுச்சு. இந்த 2024ல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் இந்த 1/5/2024ல பெயர்ச்சி ஆகிறார். அதாவது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2:29 அவர் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான 1வது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அவருடைய குருவினுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்திருக்கோம். எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி ஆகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2:29 அவர் பெயர்ச்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விடுது. சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல மேச வீட்டுல. சூரியனுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்ப உச்சம், சூரியனுடைய நிலை உச்சம் அடையுது. சந்திரன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில இருக்காரு. செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில 1ஆம் பாதத்துல இருக்காரு. புதன் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி 2ஆம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு. குரு பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ரிஷபராசியில இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல கும்பராசியில இருக்காரு. ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. கேது பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு. இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி. துலாம் ராசியிலிருந்து உங்களுக்காக 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சியானது இந்த துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் ரிஷப ராசியில இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இப்ப வந்து இந்த 1/5/2024 தான் பயிற்சி ஆகிறார். இதுக்கு முன்னாடி 2023 இருந்து 2024 5வது மாசம் வரைக்குமே 4வது மாசம் வரைக்குமே ஃபுல்லா குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியத்தை 7ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த துலாம் ராசியை அவர் பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கி நல்ல நிலைமையில இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கேது அங்க இருந்தார். ஒரு சில மன குழப்பங்கள், சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா படிப்புல பாதிப்பு, பெரியவங்களா இருந்தா வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல பாதிப்பு, இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து உங்களுக்காக 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை குரு பகவான் பெயர்ச்சி ஆகி பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானம் உறுத்திக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துலாம் ராசியில நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை வாய்ப்புகளை இழந்துட்டு வேலையே இல்லாம இருக்கிறவங்க உண்டு. இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலை எல்லாம் பறி போயிருச்சு, வேலை கிடைக்கல, இந்நேரம் வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வர முடியல, இப்படி நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே வேலை வருமானங்களை தரக்கூடிய காலகட்டமாக மாறக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா குரு பகவான் முதல் சுபர். அவருடைய பார்வை பட்டாலே தோஷம்ங்கிற ஒரு விஷயம் கூட பறந்தோடி விடும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம அப்படி சொல்லக்கூடிய ஒரு நேரம். இதுல 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசி, அதாவது உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்து அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிய 7ஆம் பார்வையாக சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்ல வேலையை இழந்தவர்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ல ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, சம்பளமே கிடைக்கல, பதவி உயர்வு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் இல்லையா? அப்போ இதை பொறுத்தளவுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்ப நான் சொல்ல எல்லாமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவருடைய ராசியத்தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன் தான். பொதுவான பலன் ஒரு ராசிக்கு 70% இருந்து 80% கரெக்டா இருக்கும். 20% 30% ஏன் பொருந்தலை அப்படின்னா அவருடைய விதியினுடைய அமைப்பு, ஜனன ஜாதகம், விதி ஜாதகம். இந்த ஜாதகமாகப்பட்டது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத முதல் விஷயம். இந்த ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்புல நீங்க நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களான்னு ஜாதகத்தை பார்த்தாத்தான் முடிவு பண்ண முடியும். இந்த முன்ஜென்ம கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, முன்ஜென்ம கர்மாவை ஒட்டுன விஷயம்தான் ஜாதகம். இந்த ஜாதகத்துல வந்து உங்களுடைய ராசியில வந்து சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு 4க்கும் 5க்கும் உள்ள அதிபதி, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு, இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அந்த ராசியினுடைய சிம்பிள் துலாக்கோல், இங்கிட்டு சாயாது இங்கிட்டு சாயாது. அப்ப நீதி நியாயம் நேர்மை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசியில முக்கியமானது இந்த துலாம் ராசியும் ஒண்ணும். சனி பகவானுக்கு கர்மக்காரகன், ஆயுள்காரகன், பிதிர்காரகன் சொல்லுவாங்க. அதை 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நேர்மை நியாயம். சனி பகவான் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர். சனி ஈஸ்வரனுக்கு நிகரான
ஒரு பட்டத்தை பெற்றவர் சனீஸ்வர பகவான். அவர் உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்காக 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இல்ல 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மகர ராசியத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை. வண்டி, வாகனம், வீடு, பழைய வீடு வாங்குறது, புது வீடு வாங்குறது, பழைய வீட்டை புனரமைப்பு பண்றது, வண்டி வாகனங்கள் ஏதாவது புதுசா எடுக்கிறது, அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல், சின்ன வயசுனா அதுக்கு தகுந்தார் போல், பெரிய வயசுனா அதுக்கு தகுந்தார் போல், அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அப்படிப்பட்ட குருவானவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் தாயினுடைய உடல்நிலைகள் சரியில்லை அப்படின்னா அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் பார்வையா பார்ப்பதினால் அவர் பாத்தீங்க அப்படின்னா அப்பா வழி சொத்துக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய பணங்கள், அதுல அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில வெளியில கொடுத்து வாங்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள், சொத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கிடக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், மற்றபடி நீங்க வரவு செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தம்பிச்சு நின்று இன்னைக்கு நல்ல மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்கு குருவானவர் 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்ல மாற்றங்களும் உண்டாக வாய்ப்பு உண்டு. அதுக்கடையில 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 12ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் வெளிநாடு, வெளியூர் போற யோகம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். உள்ளூர்ல இருந்து ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கவே முடியல, வெளியூர் போனா கிடைக்கும் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசியில பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கேது பகவான் அங்க இருந்தார் இவ்வளவு நாள். கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அசுபஸ்தானத்துக்கு அசுப கிரகம் போறது ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். குருவினுடைய பார்வையும் இருக்கு. உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு, கேது இருக்கு. உங்களுடைய குல தெய்வங்கள் எல்லாமே நீண்ட தூரத்துல போய் பயணம் செஞ்சு சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனம், வாக்கு, குடும்பம், குடும்பஸ்தானங்கள், வருமானம், படிப்பு, சிறு குழந்தைகளாக இருந்தால் படிப்பு விஷயங்கள்ல கவனங்கள் செலுத்தி நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி குடும்பஸ்தானமாக இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விரிசல்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி டைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூட வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில வருதுன்னா அதை பயன்படுத்திக்கணும் முதல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் உடைய நட்சத்திரம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக எல்லா கிரகமும் பார்க்கணும். அது 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உடல் வலிமைக்காரகன் செவ்வாய். அந்த உடல் வலிமைக்காரகன் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய் உடைய நட்சத்திரக்காரர்கள் அதிக கோப குணம் கொண்டவர்களாக கூட இருப்பாங்க. அந்த கோப குணமாகப்பட்டது உங்களிடம் ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்கும். உங்களுடைய நிலை, அதாவது நீங்க இந்த சித்திரை நட்சத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நேரம் கொஞ்சம் சரியா இல்லை, நம்ம நிதானத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனசுல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தவறுகள் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது.
அதனால இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் தான். உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய சாரத்துல செவ்வாய் பகவான் நிற்கிறார். அப்ப அவர் வந்து எந்த வகையிலும் ஒரு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நட்பு கிரகமான சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, ஒரு நல்லது நடக்க கூட வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஓரளவு மாற்றங்களை தர வாய்ப்பு உண்டு, நல்ல மாற்றங்களை தர வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம், சாரி மன்னிக்கணும், ராகுடைய நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால ராகு பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல அசுபமான இடத்துலதான் அவர் இருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி. இதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்காக 8ஆம் இடத்துல போய் இருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு விபரீத ராஜயோகம். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது ஒரு 6ஆம் அதிபதி 8ல போய் இருந்து உங்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறதுங்கிறது விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரங்களால 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டுல தான் அவருமே இருக்காரு. அப்ப அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுப கிரகமா இருந்தாலும் ஒரு சில நன்மைகளை செய்யவும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து உங்களுக்காக 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல இருந்து பார்வையிடுறாரு. அந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதாவே இருக்கும். அதந்து பேச மாட்டாங்க. சாத்வீகமான ஒரு குணங்களை கொண்டவர்களாக, அடுத்தவர்கள்ட்ட வந்து சீக்கிரம் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடியவராக, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு கௌரவமான விஷயம், கௌரவமான தோற்றத்தோட கீழ்பணிந்து கீழ்த்தரமான ஒரு விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி உள்ள ஒரு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் நல்லதாவே இருக்கு. இந்த வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.